ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு தைப்பொங்கலுக்கு அவியல் எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. காய்கறி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இப்போ இதுதான் சிறுகிழங்கு பார்த்துக்கிடுங்க. சிறுகிழங்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஜனவரி டிசம்பரில் தான் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. சிறுகிழங்க நல்லா ஒரு பையில் போட்டு லைட்டாக அப்படி இப்படி கீழே அடிங்க. அடிச்சுட்டு மண் தோலில் உறிஞ்சிடும். அதுக்கப்புறம் தோலை சீவி உப்பு தண்ணியில் போட்டு வைக்கணும் பார்த்துங்க. அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் பொடிசாக அரிஞ்சிருக்கு பற்றியெல்லாம் அரிஞ்சு அதை தனியாக வச்சுக்கிடுங்க. ரொம்ப பெருசாக அறியாதங்க, பொடிசாக அரிங்க. பீட்ரூட், வெண்டைக்காய், பாவக்காய், வெள்ளை பூசணிக்காய் போடாதீங்க, மற்ற எல்லா காயும் போடுங்க. இப்போ 100 துவரம்பருப்பு, 100 பாசிப்பருப்பு, அதையும் போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு காய்கறி எல்லாம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சு அதை போடுங்க. சேனக்கிழங்கு கையில் சிலவருக்கு ஊரில் எடுக்கும், அதனால் இதை தனியாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க. மொச்சை 1 கப்பு, மொச்சை 1 கப்பு பட்டாணி. இப்போ இது வாழைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் தனியாக உப்பு தண்ணியில் போட்டு வச்சு தனியாக அரிஞ்சு வச்சுருங்க. மற்ற காய்கள்லாம் கழுவி தனியாக அரிஞ்சு வைக்கணும். தண்ணியில் போடுறத அது தனியாக வச்சுருங்க. வச்சு அது அரிச்சு போட்டோன்னு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி போடுங்க. போட்டுட்டு தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றிடுங்க. கீழே தான் இருக்கணும், மேலே தான் காய்கறி இருக்கணுங்க. ஒரு 2 விசில் வந்தவுடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்கட்டு. நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பூவை வறுத்து மிக்சி ஜாரில் போடுங்க. 3 பச்சை மிளகாய், பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு தேங்காவை அரைச்சி ஊற்றுங்க. அதுக்கு பொரிமா பொடி ஒன்று போடுவேன் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போடுங்க. பொரி பண்ணால் மல்லி, சோம்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் அதெல்லாம் வறுத்து அதை போடுறது. 2 எலுமிச்சம்பழம் அதையும் நல்லா புழிஞ்சி வடிகட்டி ஊற்றிடுங்க. கொதிக்கட்டு. அதுக்குள்ளே நல்லா திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் கொதி வரும். உப்பெல்லாம் போட்டு பிடிக்கணும் பற்றியெல்லாம் சிம்மிலே வைங்க. சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், 2-3 வரமிளகாய் போடுங்க. போட்டுட்டு கண்ணாடி பதம் வரணும், நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை, மல்லி இலை தாளித்து ஊற்றிடுங்க. சட்டிலையும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதையும் வடிச்சு கடுகுலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பற்றியெல்லாம், அதனால் அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மல்லி இலை ஒரு 5 நிமிஷம் இப்படி சிம்மிலே வைங்க. இப்படிட்டு சட்டிடுங்க. அவியல் பொங்கலுக்கு ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும். பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல இந்த சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டுங்க.